ஹலோ விவேஸ், அனைவரும் வணக்கம். ராம்பூர் என்ற அழகான கிராமம். அந்த கிராமத்துல பட்டேல் என்ற ஜமீன்தார் வாழ்ந்துட்டு வராரு. அவரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அவர் வீட்டுல தங்கம் வெள்ளி அப்படின்னு பெட்டி பெட்டியா வந்திருக்குது. அப்படி சொத்து இருந்தாலும் அவரோட சொத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாரிசு இல்ல. அவருக்கு 2 மனைவிகள். இப்ப 3ஆவதா ஒரு ஏழை பெண்ணை கல்யாணம் பண்றாரு. அந்த பெண்ணுக்கு 2 குழந்தைங்க பிறகுது. ஆனா அது 2 மனித குழந்தை இல்ல. அதுக்கு பிறகு வந்த அதிர்ச்சியான சம்பவத்தை தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். ராம்பூர் என்ற அந்த அழகான கிராமத்துல தர்மா பட்டேல் என்ற ஒரு ஜமீன்தார் வாழ்ந்துட்டு வராரு. அவரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அங்குள்ள மக்கள் எல்லோருமே இவரை கண்டா மரியாதையோட எழுந்து நிற்பாங்க, கை கட்டி நிற்பாங்க. அந்த அளவுக்கு மரியாதை இருந்தவரு. முக்கியமா அங்குள்ள ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுத்து சாப்பாடும் போறாரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார் தான் அவரு. வெளியில மரியாதை இருந்தாலும் வீட்டுக்குள்ள நிலைமை வேற. அவருக்கு 2 மனைவிகள். 2 மனைவிகளும் பணக்கார வீட்டுல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் வீட்டுல விலையுயர்ந்த நகைகளும் பட்டுப்புடைகளும் கட்டி ஆடம்பரமா வந்துடுறாங்க. அதே நேரத்துல அவங்களோட சொத்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாரிசு இல்ல. அப்படி வாரிசு இல்லைன்ற கவலையும் அவங்கள்ட்ட கிடையாது. அவங்க நீ பெரியவளா நான் பெரியவளா அப்படின்னு அவங்க போட்டி போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. குழந்தைய பத்தி எந்த ஒரு அக்கறையும் இல்ல. ஆனா ஜமீன்தாருக்கு இது ரொம்ப வருத்தமா இருக்குது. பெட்டி பெட்டியா தங்கமும் வெள்ளியும் அவர் வீடு நிறைய நிறைஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் நமக்கு ஒரு குழந்தை இல்லையன்ற ஒரு வருத்தம் அவர் வாட்டிட்டு இருக்கு. அவரு தோட்டத்து பக்கமா போயிட்டு ரொம்ப வருத்தமா வந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்பதான் ஒரு விவசாயி ஒரு குழந்தை தூக்கிட்டு நடந்து வராரு. அந்த குழந்தையிடம் அவன் பேசிட்டே போறான். அப்பதான் அவர் பேசிக்கிறாரு, இந்த ஏழை கூட ஒரு குழந்தை இருக்கு, ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரான். நமக்கு இவ்வளவு சொத்து இருந்தோம் நம்மளால நிம்மதியா வாழ முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு போய் உட்கார்ந்து இருக்காரு. பட்டேலுக்கு பக்கத்து கிராமத்திலயும் 100கணக்கான ஏக்கர் பரப்பளவுல நிலமும் இருக்கு. அப்ப அந்த நிலத்தெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அங்க சுத்தி பாக்குறாரு. அங்க பயங்கரமான வெயில் அடிக்குது. அவரால் வெயில் தாக்க தாங்க முடியல. தண்ணீர் தாகம் அவரால் நிக்க கூட முடியல. இப்பதான் அங்க பக்கத்துல ஒரு ஓடை ஓடுது. இப்ப அந்த ஓடையில போயிட்டு தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு அங்க தண்ணீர் எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் பக்கத்துல ஒரு அழகான பெண்ணு குளிச்சிட்டு இருக்கா. இந்த ஊர்ல இப்படி ஒரு அழகான பெண்ணு அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் பார்த்திருக்காரு. இப்ப டக்குன்னு அந்த பெண்ணு பயங்கரமா கோவப்படுறா. ஒரு பெண்ணு குளிச்சிட்டு இருக்கேன், ஆனா இப்படி இருந்து நிக்கிறீங்களே, அறிவில்லையா அப்படின்னு திட்டுறா. ஆனா இவ என்ன மன்னிச்சுக்குமா, நான் தண்ணி தாகத்தால தான் இங்க வந்தேன், ஆனா திடீர்னு என் கையில நீ பட்ட அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்பதான் இந்த தண்ணியை குடிக்காதீங்க, உங்களுக்கு நல்ல தண்ணியா தரேன் அப்படின்னு பக்கத்துலயே அவங்க வீடு இருக்கு. ஒரு பானையில் தண்ணி எடுத்துட்டு வந்து அவ குடுக்குறா. இப்ப அதை குடிச்சவரு அவர் மனதுல ஒரு அமைதி நிலவுது. தனது 2 மனைகளிடம் இல்லாத ஒரு அமைதி இந்த பெண்ணிடம் இருக்குது அப்படின்றத அவர் உணர்றாரு. இப்பதான் உன்னுடைய பேர் என்ன, உன்னுடைய அப்பா அம்மா எங்க அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. இப்பதான் அவன் சொல்றா, என்னுடைய பேர் லட்சுமி, என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, என்னுடைய அப்பா வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னும் அவர் சொல்றா. இப்ப சரி அப்படின்னு அவர் நேரா வீட்டுக்கு வராரு. அவர் படுத்து இருக்கும் போது லட்சுமியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. இப்ப மறுநாள் எழுந்திருச்சு அவருடைய வீட்டுக்கு போறாரு. இப்பதான் அவருடைய அப்பாவிடம், உன்னுடைய மகளை நான் திருமணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே எனக்கு 2 மனைவிகள் இருந்திருக்காங்க, அவங்க ராணி போல வாழ்றாங்க, ஆனா எனக்கு ஒரு குழந்தை இல்ல. உனது மகள் ஜாதகத்தபடி கண்டிப்பா குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. உனது மகளையும் நான் ராணி போல வச்சுப்போம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. பல காலங்கள்லாம் 2-3 மனைவிகள் இருப்பது இயல்புதான். அப்படிதான் அவர் போய் கேட்கிறாரு, எனக்கு ஒரு குழந்தை இல்ல, அதுக்காகவே முடியாதுன்னு சொல்லாதீங்க அப்படின்னும் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கிறாரு. இப்ப அந்த விவசாயிடம், ஐயா நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரன்னு எனக்கு தெரியும், நீங்க ராம் பட்டேல்ன்றது எனக்கு தெரியும், ஆனா நீ இவ்வளவு வசதியானவங்க, ஏற்கனவே உங்க 2 மனைவிகள் வந்து வாழ்ந்துருக்காங்க, இதுக்கிடையில என்னுடைய மகள் வந்தா நிம்மதியா வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னும் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு அவரால் மறுக்கவும் முடியல, சரின்னு சொல்றாரு. இந்த இடத்துல தான் லட்சுமியோட அப்பாவும் விஷயங்களை சொல்றாரு. லட்சுமியும் அவருடைய அப்பாவோட பேச்ச மறுக்க முடியல, கல்யாணத்தை சம்மதிக்கிறாரு. இப்பதான் பட்டேலுக்கு கல்யாணம் நடக்குது. அவருடைய 2 மனைவிகளும் பயங்கரமா கோவப்படுறாங்க, வைத்தறிச்சல் படுறாங்க. நம்ம 2 பேரும் பணக்காரிங்க, இவ ஏழை குடும்பத்திலே வந்தவங்க, எப்படி நமக்கு சரிசமமா இருக்க முடியும் அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணி முடியுது. லட்சுமி மேல பட்டேல் ரொம்ப அன்பா வந்திருக்காரு. இதை பார்த்து 2 பேருக்கும் கோபம் வருது, வைத்தறிச்சல் படுறாங்க. இப்பதான் பட்டேல் இடையில வெளியூர் போயிடுவாரு. வெளியூர் போன பிறகு லட்சுமியிடம் அவங்க 2 பேரும் கடுமையா நடந்துப்பாங்க. நீங்க ராஜா வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது, நீ ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவ, நீங்க ஒரு வேலைக்காரியா தான் இருக்கணும் அப்படின்னு கண்ணாபின்னான்னு திட்டுறாங்க. ஆனாலும் லட்சுமி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ரொம்ப அமைதியா வந்திருக்கிறா. இப்பதான் காலங்கள் கிடக்குது, 1 வருஷம் முடியுது. அவனுடைய நல்ல நேரம் லட்சுமி கர்ப்பமா வரா. இந்த செய்தியை பட்டேல் கேட்ட பிறகு ரொம்ப மகிழ்ச்சியா வராரு. அந்த ஊர்ல அன்னதானம் மேலதானம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. இதை கேட்டு அந்த 2 மனைவிகளும் பயங்கரமா கோவப்படுறாங்க. இந்த பிச்சைக்கார பெண்ணுக்கு குழந்தை பிறக்க போதான், இந்த சொத்துக்களுக்கெல்லாம் அந்த குழந்தை தான் வாரிசா இருக்கும், நம்ம அவ காலடியில கிடக்க வேண்டி வரும் அப்படின்னும் முதல் மனைவி சொல்றா. ஆனா 2ஆம் மனைவி, கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னும் அவ சொல்றா. இந்த குழந்தை பிறக்கட்டும், அப்ப இதை செய்வோம் அப்படின்னு ஒரு திட்டமும் போடுறாங்க. இப்ப நாட்கள் கிடக்குது, 9 மாசம் ஆகுது. இந்த இடத்துல தான் பட்டேல பக்கத்து கிராமத்துல இது போல அவங்க பண்ணையில பயங்கரமான பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை தீர்த்து வைக்க நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப சரி அப்படின்னு பட்டேல் வந்து அவருடைய மனைவி லட்சுமியிடம் சொல்றாரு. பக்கத்து கிராமத்துல பண்ணை நிலங்கள்ல
பிரச்சனை வந்துருச்சு. அதனால நான் போனா 3 நாள் ஆகும் திரும்ப வரத்துக்கு. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் மத்த 2 மனைவிகள் ஒன்னு பாத்துப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. லட்சுமியும் சரி அப்படின்னு சொல்றா. இப்ப பட்டேலும் போயிடுறாரு. இப்ப அவர் போன பிறகு இப்பதான் அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. பயங்கரமா கோவப்பட்டவங்க இப்ப ஒரு தனி அறையில போட்டு அடைக்கிறாங்க. தண்ணி சாப்பாடு எதுவுமே கொடுக்காம துன்புறுத்துறாங்க. ஆனா அன்னைக்கு அமாவாசை. இப்பதான் திடீர்னு அக்கா எனக்கு பசிக்குது, எனக்கு தண்ணி தாங்க எடுக்குதுன்னு எவ்வளவு கத்தி பாக்குறா. ஆனாலும் அந்த 2 பேருமே திறக்கவே இல்ல. இப்பதான் திடீர்னு வானம் இடி இடிக்குது, மழை பெய்யுது. அன்னைக்கு அமாவாசை, எனக்கு வயிற்று வலின்னு கத்துறா. இப்பதான் அவங்க 2 பேரும் அந்த ஊர்ல உள்ள பேராசை கொண்ட மருத்துவச்சி அடாஸ்மிய அங்க வந்து அழைச்சிட்டு வராங்க. அடாஸ்மி பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வா. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி தான் அடாஸ்மி. அந்த மருத்துவச்சியிடம் ஏகப்பட்ட பணம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. நாங்க சொல்வது போல செய்ய அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அதே போல லட்சுமியிடம் வராங்க. லட்சுமியிடம் வந்து இந்த குழந்தைய நீ பார்க்க கூடாது, ஏன்னா இன்னைக்கு அமாவாசை நாள். நீ குழந்தை பார்த்தா குழந்தைகளுக்கு தீமை தான் நடக்கும், நல்லது நடக்காது. இன்னைக்கு நீ பார்க்கவே கூடாது, அதனால கண்ணை நல்லா மூடிக்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. கருப்பு துணியை போட்டு லட்சுமியோட கண்களை நல்லா கட்டுறாங்க. அவளும் இது உண்மைதான் நம்புறா. குழந்தையும் பிறக்குது, 2 அழகான குழந்தைகள் பிறக்குது. 1 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமா இருக்குது. அந்த இருட்டறையில கூட அந்த 2 குழந்தைகளும் அவ்வளவு பிரகாசமா ஒளிருது. இப்ப அதை பார்த்து அந்த 2 மனைவிகளுக்கும் பயங்கரமா கோபம் வருது. எங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்ல, உனக்கு 2 குழந்தைகளா அப்படின்னு பயங்கரமா கோபப்படுறாங்க. இந்த இடத்துல தான் அந்த மருத்துவச்சியை கூப்பிட்டு இது போல வெகு தூரத்துல உள்ள இந்த காட்டுக்கு நீ போ, பெரிய குழியை பறிச்சு இந்த 2 குழந்தைகளையும் அங்கே புதைச்சிரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த மருத்துவச்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறா. நெடுதூரம் காட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு குழியும் தோன்றா. இப்ப குழி தோண்டிட்டு புதைக்கலான்னு அவ போறா. இப்பதான் இயற்கை அன்னையே கோபம் வருது. அந்த குழந்தை காப்பாத்துறதுக்கு மிகப்பெரிய அளவுல இடி மின்னலோட மழை பெய்யுது. அந்த மருத்துவச்சி பயப்படுறா. இப்ப திடீர்னு ஒரு பெரிய ஒரு பாம்பு, நாகப்பாம்பு அங்க தோன்றுது. அதை பார்த்துட்டு அந்த பாட்டி அலறா. அந்த மருத்துவச்சி கால்ல கடிக்குது. கொஞ்ச நேரத்துல விஷயம் ஏறி அந்த மருத்துவச்சி அப்படியே சாஞ்சிடுறா, கீழே வந்து இறந்துடுறா. இப்பதான் அந்த குழந்தைங்க 2 அழுதுட்டே இருக்கு. அங்க பக்கத்திலேயே குருகுலம் ஒண்ணு இருக்குது. அங்க சிவானந்தான்ற ஒரு குரு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த மரத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது அப்படின்னு நல்லா கேக்குறாரு. குழந்தைங்க சத்தமா இருக்குது. இப்பதான் என்ன சத்தம் வருது அப்படின்னு சத்தம் கேட்ட இடத்தை நோக்கி அவர் போய் பாக்குறாரு. அங்க 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தைகளையும் கையில தூக்கின அடுத்த நொடியே அங்க என்ன நடந்ததுன்றத அவர் உணர்றாரு. ஜமீன்தாருக்கு 2 மனைவிகளும், அதுக்கு பிறகு ஒரு 7 மனைவி வந்ததும், அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்ததும், திடீர்னு மருத்துவச்சிடம் சொல்லி புதைக்க சொன்னதும் அவர் ஞானத்தின் மூலம் அறிகிறாரு. இப்ப சரி அப்படின்னு இந்த குழந்தைகளை இப்ப அவங்கள்ட்ட கொண்டு ஒப்படைக்கிறது நல்லதில்ல. திரும்பவும் இந்த குழந்தைகளுக்கு ஆபத்து தான் ஏற்படும். அதனால இந்த குழந்தைகளை நம்மளே எடுத்துட்டு போய் வளர்ப்போம். காலம் வரும்போது திரும்பவும் வந்த இடத்துக்கு திரும்பவும் அப்படின்னு அவர் சொல்லிட்டே வந்து வராரு. அவருடைய வீட்டுல வச்சு அந்த 2 குழந்தைகளையும் வளர்க்கிறாரு. அந்த குழந்தைக்கு தேஜா, பூமி அப்படின்னு பேரும் வைக்கிறாரு. அதே நேரத்துல லட்சுமியும் கண்விழிச்சு பாக்குறா. கண்விழிச்சு பார்த்த பிறகு என்னுடைய குழந்தைங்க எங்க அப்படின்னு கேக்குறா. இப்பதான் மத்த 2 மனைவிகளும் முடிவு நிக்கிறாங்க. உனக்கு பிறந்தது குழந்தைங்க இல்ல, இது 2 தான் பிறந்திருக்கு அப்படின்னு அவங்க கையில வந்து 2 பூனைக்குட்டிகள் வச்சிருக்காங்க. அதை பார்த்து அவ அதிர்ச்சி ஆகுறா. என்னது பூனைக்குட்டி எனக்கு பிறந்தது அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறா. என்னுடைய குழந்தைங்க சத்தம் கேட்டது அப்படின்னும் அவ சொல்றா. அதனாலதான் நீ பைத்தியமாயிட்ட, பைத்தியமானதால் தான் இப்படி நீ வளர்ற அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப வேற வழி இல்லாம அவங்க சொல்றத அவன் நம்பிடுறா. எனக்கு தான் அந்த 2 பூனைக்குட்டிகளும் பிறந்தது அப்படின்னு அவ அந்த பூனைக்குட்டிகளை 2 வந்து அணைச்சிக்கிறா. இது நடக்க சாத்தியம் இல்ல, அப்படி நடந்திருக்காது அப்படின்னு அவ அழுவுறா. ஆனாலும் இதுதான் உன்னுடைய குழந்தை அப்படின்னு அவங்க 2 பேரும் அந்த பூனைக்குட்டிகளை இறக்கி விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. இப்ப 3 நாள் முடிஞ்சு பட்டேலும் அந்த கிராமத்துல திரும்புறாரு. அவர் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த 2 மனைவிகளும் ரொம்ப வருத்தப்பட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. இப்பதான் ஏன் வருத்தப்பட்டு போய் அழுகுறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பதான் அவருடைய பெரிய மனைவி சொல்றா, உடைய இளைய மனைவி லட்சுமி சூனியக்காரி, அதனாலதான் அவளுக்கு பிறந்தது குழந்தை பிறக்கல, 2 பூனைக்குட்டிகள் பிறந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றான். இத பட்டேலால நம்பவே முடியல, அதிர்ச்சி ஆகுறாரு. இப்போ உடனடியா லட்சுமியிடம் வர்றாரு. லட்சுமி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டே வந்து உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு முன்னாடி 2 பூனைக்குட்டிகள் நிக்குது. இதை பார்த்துட்டு அவரும் நம்பிடுறாரு. வேற வழி இல்ல, ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி இதுதான் நடந்தது அப்படின்னு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. இந்த இடத்துல தான் என்னோட குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொண்டு வரும் அப்படின்னு அதீத நம்பிக்கையா இருந்தேன். ஆனா என் நம்பிக்கைய சுக்குநூறாக்கிட்டே அப்படின்னு கோவப்பட்டு, இதுக்கு மேல நீ ராணி இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி. இந்த வீட்டு ஒதுக்குப்புறமா ஒரு கொட்டா இருக்கு, அந்த கொட்டையில போய் நீ தங்கு, அங்க தங்கிக்கிட்டு இங்குள்ள குப்பைகளை அள்ளி கொண்டு போகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப லட்சுமியும் அந்த கொட்டைக்கு போயிடுறா. கூடவே அந்த பூனைக்குட்டிகளும் அழைச்சிட்டு போய் வந்து வளர்க்கிறா. இப்பதான் நாட்கள் செல்லுது, பல வருடங்கள் கிடக்குது. பட்டேலுக்கும் வயசாயிடுது. ஆனா அவளை சுத்து இருந்தோம் எந்த பிரயோஜனமும் இல்ல. அவருக்கு ஒரு வாரிசு இல்லாது மிகப்பெரிய ஒரு வருத்தமா அவர் வந்து படுத்திருக்காரு. அவருடைய 2 மனைவிகளுக்கும் தற்போது வயசாயிடுச்சு. ஆனாலும் அவங்க 2 பேத்துக்குள்ள அவனுடைய பேராசை, ஈகோ எதுவுமே அவளுக்கு குறையவே இல்லை, அப்படியே வந்திருக்காங்க. அதே போல லட்சுமியும் அவருடைய 2 பூனைக்குட்டிகளோட உட்கார்ந்துருக்கா, அதே கொட்டையில உட்கார்ந்துருக்கா. ஆனாலும் அந்த பூனைக்குட்டிங்க அதுக்குள்ள 2-3 முறை குட்டி போட்டு அது அடுத்த
அடுத்தடுத்த வாரிசு வந்துட்டு இருக்கு, இதுதான் நம்ம வாரிசு அப்படின்னு லட்சுமி நினைச்சிட்டு இருக்கா. இதுக்கடையில காட்டுல தேவானந்தாவும் அந்த 2 குழந்தைகளும் வளர்ந்து பெரியவங்களா மாறிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு 20 வயசாவது. தேஜாவும் பூமிகாவும் எல்லா கலைகளையும் கத்துட்டாங்க. இப்பதான் படேலோட உடல்நிலை மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. இப்பதான் மருத்துவர் வந்து அழைக்கிறாங்க. மருத்துவரும் அவர் உடல்நிலை பரிசோதிக்கிறாரு. அவருடைய கவனச்சிதறல் கண்ணாபுரான் இருக்குது. மருத்துவரால என்ன செஞ்சோம் சரி செய்ய முடியல. இப்ப படேல் படுக்கிறாரு. அவரு கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வந்துட்டே இருக்கு. இப்பதான் நல்ல ஒரு ஜோதிடரா பாப்போம் அப்படின்னு நல்ல ஒரு ஜோதிடரா அழைக்கிறாரு. இப்ப ஜோதிடர் சொல்றாரு, உங்களுடைய குடும்பத்துல நாகதோஷம் இருக்கு, உங்களுடைய முன்னோர்களும் உங்களுடைய தெய்வங்களும் முக்தி அடையாம இருக்கு. அதனால நீங்க இந்த காட்டுல தேவானந்த குருசாமி இருக்காரு, அவரிடம் போயிட்டு யாகத்துல கலந்துங்க, அனைத்து விதமான தோஷங்களும் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர் பெறாரு. இப்ப சரி அப்படின்னு படேல் அன்னைக்கே கிளம்பலாம் அப்படின்னு தயாராகிறாரு. அவருடைய 2 மனைவிகளிடம் சொல்றாரு. இப்ப அவருடைய 2 மனைவிகளும் எல்லாருமே கிளம்புறாங்க. அது கூட இப்ப லட்சுமியும் வந்து அழைக்கிறாங்க. நீ எங்க கூட வா, எங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் நீ தான் செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப லட்சுமி அவங்க 2 பூனைகளையும் கையில தூக்குறா. இந்த பூனைகளை இங்கே வந்து விட்டுட்டு வா, இந்த பூனைகளை அங்க அழைச்சிட்டு வந்து எங்க மானத்தை வாங்காத அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி அப்படின்னு லட்சுமி ரொம்ப வருத்தத்தோட அவங்க பின்னாடி வந்து போறா. இப்ப இரவு முழுவதும் கலந்து இப்ப மறுநாள் சிவானந்த சுவாமி அவருடைய மடத்துக்கு போறாங்க. அங்க போனா மிக பிரம்மாண்டமா இருக்கு. படேல் வந்து நுழைகிறாரு. அங்க நுழைஞ்ச பிறகு தேஜாவும் பூமிகாவும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த குழந்தைகளை பார்த்து அவர் மனதுல மின்னல் விட்டது போல இருக்கு. அவருடைய உள்ளுணர்வு ஏதோ சொல்றது போல இருக்கு. அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வருது. இப்பதான் யாரு இந்த குழந்தைங்க, இவங்களை மட்டும் கண்டா என்னுடைய மனது ஏன் இவ்வளவு பரிதவிக்குது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. லட்சுமியும் அந்த குழந்தைகளை பாக்குறா. அதுல பூமியா பார்த்த பிறகு பூமியா என்ன பார்த்த மாதிரியே இருக்காள் அப்படின்னு பிரமிப்பா பாக்குறா, கண்கலங்குறா. இந்த அம்மா ஏன் என்ன பார்த்து கண்கலங்குது அப்படின்னு பூமிகாவும் யோசிக்கிறா. இப்பதான் சிவானந்த சுவாமி அங்க வராரு. படேல வந்து வணக்கம் குரு அப்படின்னு அவரை பார்த்து வணங்குறாரு. சிவானந்த சுவாமி அவருடைய எண்ணத்துல 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அனைத்து விஷயங்களும் இருந்து ஓடுது. தற்பொழுது இந்த 2 குழந்தைகளும் அவருடைய தாயிடம் சென்றடையும் நேரம் வந்துச்சு அப்படின்னு அவர் உணர்றாரு. இப்பதான் அவங்களுக்காக யாகம் வளர்க்குறாங்க. இப்ப அவருடைய 2 மனைவிகளும் படேலும் உட்கார்ந்து இருக்காங்க. அதே போல தேஜாவும் பூமியும் சைடுல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த யாக குண்டத்துல நெய் எடுத்து ஊத்திட்டு இருக்காங்க. ஆனா லட்சுமியோ ஒரு வேலைக்காரியா ஒரு ஓரத்துல வந்து நின்று இருக்கா. இப்ப அவங்களுக்குள்ள பூஜை நடந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க ஒவ்வொரு முறையும் யாக குண்டத்துல எண்ணெய் ஊத்தும் போதும் படேல் கையே பூமி மேலையும் தேஜா மேலையும் படும்போது அவருக்குள்ள ஏதோ மின்னல் அடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோணுது. இப்பதான் அவர் ஏதோ வந்து உணர்றாரு. பூஜை இன்னும் முடியல. இப்பதான் சிவானந்த சாமி ஒரு உண்மையை சொல்றாரு. இந்த பூஜை முடியணும் அப்படின்னா ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. படேலுக்கு உண்மையா புரியல. 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 குழந்தைங்களை ஒரு ஏழை பெண்மணி பெக்கிறா. ஆனா அதே நேரத்துல அந்த பணக்காரருடைய முதல் 2 மனைவிகள் வந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு காட்டுல வந்து புதைக்க சொல்றாங்க. இப்ப மருத்துவச்சியும் புதைக்க வராங்க. ஆனா புதைக்க போற நேரத்துல அவளை பாம்பு கடிச்சிருது, அவ இறந்துடுறா. அந்த குழந்தைய நான் தான் போயிட்டு தூக்கிட்டு இங்க வந்தேன். இப்ப வந்து வளர்ந்து நிக்குது. அது வேற யாரும் இல்ல, தேஜாவும் பூமி அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த 2 குழந்தைங்க தான். இந்த 2 குழந்தைங்க வேற யாரும் இல்ல, உன்னுடைய வாரிசுகள் தான், உன்னுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு படேலுக்கு தலையில இடி இறங்குவது போல இருக்கு. அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சுவாமி சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இந்த 2 குழந்தைங்க உன்னுடைய 2 மனைவிகளும் காட்டுல புதைக்கத்து போனாங்க, அப்பதான் இது நடந்தது அப்படின்னு அவர் உண்மையை சொல்றாரு. இதை கேட்டு படேல் அதிர்ச்சி ஆகுறாரு. இப்பதான் படேல் சொல்றாரு, என்ன சுவாமி சொல்றீங்க, இவருடைய மனைவி 2 பூனைகள் தான் பெற்றெடுத்தா, அவ குழந்தைகள் பெற்றெடுக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே குரு அவரை கடுமையா கடிஞ்சு கொண்டே, முட்டாள், தாய் ஒருபோதும் விலங்குகளை பெற்றெடுப்பதில்லை, இது படைப்பின் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னும், உன்னுடைய மனைவி லட்சுமி இந்த 2 குழந்தைகளை தான் பெற்றெடுத்தா அப்படின்னும், பூனைக்குட்டிகளை அல்ல அப்படின்னும் அவர் சொல்றாரு. உன்னுடைய 2 மனைவிகளும் செல்வத்தின் மீது பேராசைப்பட்டு 2 குழந்தைகளையும் காட்டுல வீசிட்டு லட்சுமியோட கையில பூனைக்குட்டிகளை கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு நீ உண்மையை தேடல, நீ பார்த்தது உண்மைதான், உடனே நீ லட்சுமியை விரட்டிட்ட, இப்பவாவது கண்களை திறந்து பாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த உண்மையை கேட்டதும் முழு யாகசாலையும் உறைஞ்சு போது. படேலின் கண்கள் சிவருது. அவர் மெதுவா 2 மனைவிகள் பக்கமும் திரும்புறாரு. அந்த 2 மூத்த மனைவிகளுடைய முகத்திலும் புன்னகை மறையுது. அவருடைய கால்களும் கைகளும் நடுங்க ஆரம்பிக்குது. பெரிய மனைவி தயங்குறா. இல்ல இல்ல, இந்த சுவாமிஜி அவரை நம்பாத, அவரு பொய் சொல்றாரு அப்படின்னு அலறா. இப்ப நீங்க 2 பேரும் உண்மை சொல்லுங்க, அப்படி உண்மை சொல்லல அப்படின்னா இன்றிலிருந்து நீங்க சிறைக்கு தான் தள்ளப்படுவீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அந்த 2 மனைவிகளும் உண்மையை ஒப்புக்கொள்றாங்க. இந்த இடத்துல தான் அந்த தேஜாவும் பூமியும் அவங்க கண்களிலிருந்து கண்ணீர் வழியுது. இப்பதான் அவர் சொல்றாரு, உனது அம்மா அவங்க தான், அவங்கள்ட்ட போய் காலில் தொட்டு வணங்குங்க அப்படின்னும் சுவாமி சொல்றாரு. இப்ப அந்த 2 பேரும் அழுதுகிட்டே அம்மா அப்படின்ட்டு அழுதுகிட்டே ஓடுறாங்க. அவருடைய காலில் விழுந்து வணங்குறாங்க. இப்ப லட்சுமியால இதை நம்பவே முடியல. அவ அழுகுறா. இப்பதான் லட்சுமி சொல்றா, எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வரும்னு எனக்கு தெரியும், நீங்க பிறக்கும் போதே அழுதுட்டு இருந்தீங்க, இதுதான் நான் பலமுறை யோசிச்சேன், ஆனா என்னையே பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப
அங்க எல்லாரும் சந்தோஷமா வராங்க. இப்ப தேஜா கோவப்பட்டு கையில ஒரு வாள் எடுத்துட்டு வந்து அந்த 2 முதல் மனைகளையும் வெட்ட வர்றான். என்னோட தாய இவ்வளவு குடும்பப்படுத்தீங்களா, எங்களை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு வெட்ட வர்றான். இப்பதான் படையல் மறிக்கிறாரு. அவங்களுடைய பாவத்தை அவங்க மரணம் அடைஞ்சிட்டா அவங்களுடைய பாவம் போவாது, அவங்க உயிரோடயே இருக்கட்டும், இந்த காட்டுல அவங்க தானா சுத்தி திரியிட்டோம், பசியிலேயே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு சாவணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப தேஜாவும் கத்தி தூக்கி போடுறான். இப்ப அவங்க 2 பேர்த்தையும் கோவப்பட்டு அந்த காட்டிலே விட்டுட்டு அவங்க எல்லாருமே ஊருக்கு போறாங்க. இப்ப அந்த குடும்பத்தோட படையல் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஓகே, இந்த பிரச்சனை மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.